அன்லிமிட்டட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அன்லிமிட்டட் வந்து 21 வெரைட்டிஸ். நல்லாயிருக்கு, நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது டேஸ்ட்டு. ஸோ ஹே காய்ஸ், மும்பையிலேருந்து குஜராத் கிளம்பியாச்சு. ஸோ வந்து நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணி இருக்கும். இப்போ வந்து 12 மணிக்கு நைட் ட்ரெயின். காலையில் வடோடோரா அப்படின்ற ஸ்டேஷனுக்கு போய் நம்ம இறங்க போகிறோம். ஸோ அங்கேருந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி போகிறது தான் நாளைக்கான பிளான். இந்த வீடியோவில் அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எந்த ட்ரெயினில் போகிறோன்னா பேண்ட்ராலேருந்து ஹரித்வார் போகிற ட்ரெயின் 19019 அந்த ட்ரெயினில் தான் நம்ம போகிறோம். ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு, அதாவது இன்றைக்கி நைட்டு கிளம்பி நாளைக்கு மார்னிங் நாளான்னைக்கு மார்னிங் அப்படிதான் ஹரித்வார் போய் ரீச் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 40 மணி நேரம் 45 மணி நேரம் கிட்டே இந்த ட்ரெயின் ட்ராவல் இருக்கும். இந்த ட்ரெயினோட ஜேர்னி இருக்கும். பட் நம்ம இதில் 6 ஹவர்ஸ் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஹரித்வார்லாம் போவோம். மேபி இந்த ட்ரெயினில் நம்ம திரும்பி ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆல் இண்டியா ட்ரிப்பில் நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு மும்பைலேருந்து குஜராத் போகிறோம். ஆல்ரெடி பூனே முடிச்சாச்சு, மும்பை கவர் பண்ணியாச்சு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வர வேண்டியது இருக்குது, ஏன்னா நிறைய இருக்குது. என்னோடய பிளான் வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம குஜராத் போகிறோம். இந்த வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. அதுக்குள்ளே இந்த வீடியோ எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆல் இண்டியா ட்ரிப்பில் வந்து 3வது ஸ்டேட், அதாவது 2வது ஸ்டேட்டுன்னு நினைக்கிறேன், 3வது ஊரான குஜராத் வடோடோராக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் நம்ம. ஸோ வந்ததுலேயே இந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தான் டைமிங் கரெக்டாக வந்துச்சு. ஸோ நான் கூட ஒரு 2 மணி நேரம் டிலே ஆகும், நல்லா தூங்கலாம் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து விட்டேன் 6 மணிக்கு. ஆக்சுவலாக 6:20 தான் வரணும், 6:15 தான் வந்துச்சு, சீக்கிரமாக வந்துச்சு. சூப்பர். இப்போ வந்து வெயிட்டிங் ஹால் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டாக் ரூமில் பேக் வச்சுட்டு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த வேலையை பார்க்குறது தான் நெக்ஸ்ட் ஒர்க்கு. ஸோ வெயிட்டிங் ரூமுக்கு போவோம், வாங்க. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து கிளாஸ் ரூமில் வந்து வடோதரா ரயில்வே ஸ்டேஷனில் பேக் வச்சுட்டு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா 90 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ இங்கேருந்து லோக்கல் பஸ் பிடிச்சி தான் நாங்கள் போகிறோம். பஸ்ஸு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிச்சுட்டு உங்களுக்கு எல்லாமே நான் வீடியோவில் அப்டேட் பண்ணேன். இப்போ பஸ் எங்கே இருக்குன்னு போயிடுவோம், வாங்க. இந்த ஊரோட பஸ் ஸ்டாண்ட் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அதில் பிவிஆர்லாம் இருக்குது மேலே. இதே வந்து பஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வடோதராலேருந்து வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு வந்துடுங்க. வந்துட்டு இங்கே நம்பர் 20 இந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும்ல, அங்கே வந்துடுங்க. அங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜிஎஸ்ஆர்டிசியோட பஸ்ஸு வந்து இருக்குது. அதில் வந்து இங்கிலீஷ்லேயே போட்டிருக்கு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இந்த பஸ்ஸில் ஏறி இப்போ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு போக போகிறோம். ஏசி பஸ் தான் இருக்குது. ஸோ ஜம்முன்னு உட்காந்து போகலாம். கைஸ், இப்போ வடோதராலேருந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு போகிறோம் பஸ்ஸில். ஆக்சுவலாக பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 364 2 பேருக்கு, அதாவது 182 ருபீஸ் ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஏசி பஸ்ஸு அழகாக ஒரு 3 ஹவர்ஸ் ட்ராவலு, நல்லா ஜாலியாக ஜம்முன்னு தூங்கிட்டு போகலாம். பஸ்ஸுமே அவ்வளோ கூட்டமாக இல்லை. ஸோ வந்து பிரச்சனையே இல்லை. ஒர்க்கிங் டேனால அப்போ கூட இந்த ஊரில் எவனும் ஸ்டாச்சுக்குலாம் போகிற மாதிரி தெரியல. ஆமாம், யாரை கேட்டாலும் தெரில. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்படுறதே தெரில. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டினாலே தெரில. இந்த ஊரில் தான் இருக்கானுங்க. நம்ம சென்னையில் இருக்கோம், நம்மளுக்கே தெரியுது. இது இன்ஸ்டாகிராம்லாம் பார்ப்பானுங்க. ஸ்டாச்சு முதல்ல ஹிந்தியில் என்னென்னு தெரிஞ்சது, நியூஸ்லலாம் இதெல்லாம் காட்டுவாங்களான்னு கூட தெரில. ஸோ நல்லா ஜம்முன்னு போகிறோம். நல்லா வந்து இன்க்ளைன்டு சீட் இருக்குது, நல்லா சார்ஜிங் போர்ட்லாம் இருக்குது. ஸோ வந்து இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பண்ணு வாங்கியிருக்கோம். ஸ்டாச்சு ஆஃப் ஸ்டாச்சு சொல்லுங்கள். ஓரளவுக்கு கூகுள் லென்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து. ஏன்னா இங்கே நம்பர் கூட குஜராத்தியில் தான் இருக்குது. மும்பையில் இதுலேயும் அதே தான். மும்பையிலையும் சரி, பூனேலையும் அதே தான். மராட்டியில் தான் எழுதியிருக்கோம். இந்த ஊரில் குஜராத்தில் எழுதியிருக்கு. பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஹிந்தி தெரிஞ்சால் கூட கஷ்டம். ஆனால் ஹிந்தி தெரிஞ்சால் ஓரளவுக்கு பேசிடுவாங்க அவங்க. பேச மட்டும் தான் முடியும், ஆனால் எழுதிருக்கிறதுலாம் குஜராத்தி. ஆமாம். ஸோ அதனால் சொன்ன
சொன்ன மாதிரி அந்த 20க்கு வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் 20க்கு வந்தீங்கன்னா பஸ் ஏறிடலாம். ஸோ வந்து ஓகே தான். 8:30 மணிக்கு பஸ் இருக்குது, 8:15க்கு பஸ் வந்துச்சு, 8:30 மணிக்கு எடுக்கிறாங்க காலைல. நீங்கள் இந்த டைமில் வந்தீங்கன்னா இந்த பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். டைமிங்லாம் எனக்கு தெரியல, நான் கூகுளில் ஏதாச்சும் இருக்கான்னு தெரியல. கூகுளில் எங்களுக்கு ஆக்சுவலாக கிடைக்கல, அதனால தான் இவ்வளோ அலைஞ்சிருக்கோம் நாங்கள். ஓகே, இப்படி வந்து பஸ் ஏறியாச்சு, ஜாலியாக அந்த ட்ராவல் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆல்ரெடி சண்டை விட்றாங்க. இங்கே பாரு, பார்த்தேன். வடோடராலேருந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு பஸ் ஏறணும். இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். ஸோ பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க. அழகாக ஏசி பஸ் வேறு செம்ம தூக்கம். நான் தூங்கிட்டே வந்துட்டேன், பரவாயில்ல, எங்கேயுமே வீடியோ எடுக்கல. இப்போ வந்து ஆப்போசிட்டில் இருக்குது சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சு. ஸோ நம்ம உள்ளே போக போகிறோம். இங்கே ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ஆட்டோஸ்லாம் நிறைய இருக்குது. ஆட்டோ வந்து வேறு எங்கேயாச்சும் ட்ராப் பண்ணுவாங்களா இல்லை இந்த பஸ்ஸில் தான் போகணுமான்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெளியே போயிட்டு வந்துடலாம், உள்ளே போயிட்டு வந்துடலாம். இந்த பஸ் வந்து 4 மணிக்கு எடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம வந்துடும். எப்படி இருந்தாலும் உள்ளே போய் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஒய்ஃபைலாம் இருக்குது. நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஸோ இங்கே தான் இருக்கோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு ஒரு நடந்து போனால் ஸ்டாச்சு பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே தனித்தனி ப்ரைஸ் தான். ரிவர் ராஃப்டிங் இருக்குது, அது மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது உள்ளே. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேக் மாதிரி வச்சுருக்கானுங்க. ஸோ இங்கே என்ட்ரி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, பார்த்தீங்களா? என்னென்னமோ இருக்குது. ரிவர் இது ஜங்கிள் சஃபாரி இருக்குது, பெட் ஜோன் இருக்குது, எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டு, ஃபாரினருக்கு இருக்குது டிக்கெட். அப்புறம் வந்து க்ளோ கார்டன் இருக்குது, சில்ட்ரன் நியூட்ரிஷன் பார்க் இருக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இங்கே. நம்ம பார்த்திங்கன்னா ஜென்ரல் என்ட்ரி டிக்கெட் எடுத்து தான் போகிறோம். 150 வருது. ஸோ ஜங்கிள் சஃபாரி இன்க்ளூடடான்னு கேட்க போகிறோம். இன்க்ளூடட்னா அதுவும் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுவும் பார்க்கலாம் நம்ம. கைஸ், நாங்கள் வந்து இப்போது ஜங்கிள் சஃபாரியும் போகிறோம், உள்ளேயும் போகிறோம். ஜங்கிள் சஃபாரி ஜூ மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஊருக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்க்காம போகக்கூடாது அப்படின்றனால இதுவும் நம்ம பார்க்க போகிறோம். ஜங்கிள் சஃபாரி பார்த்திங்கன்னா 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஏதோ சிங்கம் புலிலாம் இருக்கும். போயிட்டு ஜங்கிள் சஃபாரியை வந்து இந்த விலாகில் என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த விலாகில் வந்து நம்ம இந்த ஸ்டாச்சுலாம் பார்க்குறதெல்லாம் பார்க்கலாம். அவ்வளோ பெரிய கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜங்கிள் சஃபாரியில். பஸ்ஸில் ஒரு 5 மினிட்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து ஜங்கிள் சஃபாரியில் விட்டுட்டாங்க. இப்போ வந்து நம்ம எடுத்த டிக்கெட் வச்சு உள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்குது. ஸோ உள்ளே நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். 200 சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஒர்த்தாக இருந்தால் ஓகே. நம்ம ஊர் ஜூ மாதிரி இல்லாமல், நம்ம ஊர் ஜூ சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் ஜூவில் இவ்வளோ சார்ஜ் பண்ண மாட்டாங்களா? ஸோ அதனால் போய் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நாளை காணும்.